ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒருத்தி பூந்து வரா பொட்டிக்கு நடுவில். ஸோ இன்னும் பொட்டிலாம் அடுக்கலை. வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா போகிறதுக்காக எல்லாருக்கும் வாங்கின கிஃப்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் ஒன்றா நிறைய இருக்குது ஆக்சுவலி. ஸோ லைனாக எடுத்து என்னென்ன வாங்கினேன், நிறைய எலக்ட்ரானிக்ஸ் சின்ன சின்ன ஐட்டம்ஸாக வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத நான் ஒன்றா எடுத்து காமிச்சிடுறேங்க. என்னடி இவ தான் என்ன பண்ண போறான்னு தெரியல, பாவம். ஸோ இதனுடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய விலை வந்துட்டு இதுதான் $36.90. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பெரிய ஐட்டம்ஸ் இல்லாமல் சின்ன சின்ன ஐட்டம்ஸாக எல்லாருக்குமே யூஸ் ஆகிற ஐட்டம்ஸை தான் நான் வாங்கியிருக்கேன். நான் அம்மாக்கு என்ன வாங்கணும் அப்படின்றத காமிக்கிறேன். நான் வீடியோவில் ஃபஸ்ட் காமிக்க வேணாம்னு நினச்சேன், அம்மாக்கு அங்கே போய் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும், விண்ட் சைம்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மாக்காக அழகாக ஒரு கோட் மாதிரி இருக்க, பெஸ்ட் மாம் எவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விண்ட் சைம்ஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. இதோடைய வந்து கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கார்டை வந்து எழுதணும். ஸோ எழுதிட்டு இதை எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். ஸோ இது வந்து அம்மாக்காக விண்ட் சைம்ஸ். ஸோ ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். அம்மாக்கா இருந்தேன், நான் அப்பாக்கா இருந்தேன், வாசலை மாட்ட போகிறாங்க. ஆனால் இது வந்து இது பெஸ்ட் மாம் அது இதுன்னு போட்டிருக்கனால கண்டிப்பாக அம்மாவுக்கு தான். அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அம்மா வந்து சொன்னாங்க, அப்பாவுக்கு வந்து சின்ன பேன் மாதிரி தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இது வந்துட்டு நான் மேசிஸில் வாங்கினேன். இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். எனக்கு அமேசான் லிங்க் கிடச்சிச்சின்னா நான் போடுறேன். ஏன்னா இப்போ இருக்க டைமில் வந்துட்டு நமக்கு டைம் பத்துமான்னு தெரில. நான் மோஸ்ட்லி அந்த அமேசான் ஸ்டோர்னு ஒன்று இருக்குது, அதில் நான் அப்டேட்டே பண்ணுறதில்ல. ஸோ ட்ரை பண்ணுறேன் எல்லாத்தையும் என்னென்ன லிங்க் கிடைக்குதோ போட்டுறதுக்கு. இது வந்து குட்டிஸ் 2 சின்ன சைஸ் பேனு, நான்ஸ்டிக் பேனு. ஸோ அவங்க சொன்னாங்க சும்மா குட்டி, ஏன்னா 2 பேர் தானே இருக்காங்க. ஸோ அது கரெக்டாக இருக்கும். அம்மா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஊருக்கு போகும்போது அப்பா மட்டும் இது பண்ணிக்கிறதுக்கு ஸோ சின்ன சைஸில் ஒன்று, ஸோ 2 பேருக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சைஸ் பேனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் நான் நிறையா வாங்கினேன். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவில் கால் பண்ணிவிட்டு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு அவர் என்கிட்ட என்ன தெரியுமாங்க கேட்டாங்க, இயரிங் எய்ட் வாங்கிட்டு வாடி அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் பாட்டிக்கு நான் வாங்கிட்டு போய் கொடுத்துருந்தேன். நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் எதுக்கு இவர் இயரிங் எய்டை கேட்குறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல. நான் வந்து கேட்டேன், யாருக்குப்பா, சித்தி பாட்டிக்கா அந்த மாதிரி கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை எனக்கு தான் அப்படின்னாரு. நான் சொன்னேன் உனக்கு எதுக்கு அப்படின்னு. அதாவது டிவி பார்க்கும்போது கொஞ்சம் சவுண்டாக வச்சு டிவி பார்த்துருக்காரு. அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு காதே கேட்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேறு எதுக்கோ கூப்பிடும்போது அப்பா வந்து திரும்பலையாம். அதனால் அம்மா சொல்லியிருக்காங்க, என்ன மீன் உனக்கு இப்போல்லாம் காதே கேட்க மாட்டேங்குதா அப்படின்னு கேட்டாங்களாம். அதனால உடனே வந்துட்டு எனக்கு காது கேட்காம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது அம்மா வந்து ஃபன்னுக்கு சொல்லுவாங்கல்ல, அதை வந்துட்டு அவர் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இயரிங் எய்ட் வாங்கிட்டு வாடி அப்படின்னாரு. நானாக சொன்னேன் அப்போவே அப்பா கிட்ட, அப்பா இயரிங் எய்ட்லாம் தேவையில்லை, உனக்கு காது நல்லா தான் கேட்குது அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் கேட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வாங்கிட்டு போய் கொடுக்காம இருக்க முடியாது. ஸோ அவர் கேட்டதுனாலன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி 2 வாங்கினேன். இன்னொன்று நான் எங்கே வச்சேன்னே தெரியலங்க. இன்னும் கொஞ்சம் மாடர்னாக இருக்கும். சரி ஓகே, இப்போதைக்கு என்கிட்ட இதான் 2 இன்னொரு இயரிங் எய்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்செட் மாதிரி இருக்கும். அது வந்துட்டு இயரிங் எய்டுனாலே தெரியாது, இதுவும் பெருசாக தெரியாது, காதுக்குள்ளே போயிடும். ஸோ ஒரு இயரிங் எய்ட் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காமெடியாக இருக்குல்ல, நான் எதுவுமே பிரிக்கலைன்னா எல்லாமே கிஃப்ட்ஸ்னால நான் அப்படியே தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய ஃபேவரட் ஆக்சுவலி. இது வந்துட்டு ஒரு மினி சாப்பர். இது வந்து பேட்ரி ஆப்ரேட்டடு. வேறு ஒரு ஃப்ரெண்டு எங்களுக்கு ஒரு லிங்க் காமிச்சாங்க, இது வாங்கிட்டு போகிறதுனா வாங்கிக்கோங்க அப்படின்னு எனக்கு காமிச்சாங்க. அப்போ பார்க்கும்போது நம்ம அம்மாக்கு ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஆராய்ச்சி பண்ணி இன்னும் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றத பார்த்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. சான்விமா, வேற குட்டி செல்லக்குட்டி, தாதா. ஓகே, எங்கே போயிட்டா? இங்கே இரு, மாமி கண்ணிலே இரு, எதனா போய் சாப்பிட்ற போகிறேன். எனக்கு வர எதனா சாப்பிட்டுட்டு சோக்காயிட போகுதுன்னு பயம், அதனால தான் நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஸோ யா, இது என்னன்றது நான் காமிக்கிறேன் பாருங்களேன். ஐயோ, இது கீழே விழுந்துச்சு, எடுத்துட்டு ஓடி போயிடுவா. ஸோ
இது வந்து ஒரு மினி சாப்பர். இது வந்து கிளாஸ்ல தான் இருக்கு. இது கண்டிப்பா வந்து பெரியவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். லைக் ஊருக்கு எடுத்துட்டு போறதுனா. இங்க பாருங்களேன். இதோடயே வந்து அட்டாச்மெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து உள்ள போட்டுட்டு எங்கடா ஆன் பட்டன் இங்க இருக்கு. ஸோ வெங்காயம் கட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஒன்று ஒன்றா எடுக்கிறேன், ஏன்னா இவ எடுத்துகிட்டு ஓடி போயிடுவா. இதை பாருங்கள், இது ஒரு அட்டாச்மெண்ட்டு. இது வந்துட்டு லைக் கேக் மிக்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி எதனா மிக்சிங்க்கு வேணால் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி இதை யூஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதோட இன்னொரு அட்டாச்மெண்ட்டு, இதுக்கெலாம் லிங்க் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் இது பண்ணுறேன். தள்ளு இதில் வாய் வைக்கக்கூடாது, தள்ளு. இது வந்துட்டு இந்த காஃபி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லைக் நல்லா திக்னஸ் ஆக்கிட்டு, அதாவது காஃபி டிகாஷன் இதில் போட்டு திக்காக ஆக்கிடும். நான் இதை யூஸ் பண்ணல, மேபி நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே போய் நான் உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இது திக்காக ஆக்கிடும். அதுக்கப்புறம் அது வந்து போர் பண்ணுன்னா அப்படியே ஹோட்டலில் குடிக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பீட்டர் மாதிரி, அவ்வளோதான். சூப்பராக இருக்குல்ல. இதோட வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க. இதோட வந்துட்டு ஒரு சார்ஜர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறது எல்லாமே நான் வாங்கினதா, எதுவுமே ஸ்பான்சர்லாம் இல்லைங்க. நான் வந்து காமிக்கிறேன், என்கிட்ட கிடச்சிச்சு, நான் லிங்க் கிடச்சிச்சுன்னா நான் கொடுக்குறேன். ஸோ இதோட சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து சார்ஜ் நம்ம போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்குது, ஊருக்கு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். லைக் பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு லைக் நல்லாயிருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. வெங்காயம் டக்குன்னு போட்டு இது பண்ணுறதுக்கு, அதுவும் அவங்களுக்கு நம்ம ஊருக்கு கிளம்பி வந்தோடனே அவங்க லிட்டரலி 2 பேரா, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். 2 பேருக்கு வெங்காயம் இருக்கிறதுனா இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பிளாஸ்டிக்கும் இல்லை, கிளாஸு, அதனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு இது எல்லாம் பத்திரமா வந்து சேரணும். ஸோ அதே மாதிரி பேக்கிங்கில் உள்ளே வச்சுருவோம். ஸோ தட் வந்துட்டு எதுவுமே ஹர்ட் ஆகக்கூடாது. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு நான் வந்து துணியில் வச்சு பேக் பண்ணுறேன். இதுதான் இந்த பாக்ஸோட இது. ஃபுட் ப்ராசஸ் பிளெண்டர், கார்லிக், ஹர்ப்ஸ், ஸ்பைசஸ், பெப்பர் எல்லாத்தையும் வந்து மல்டி ஃபங்க்ஷன் இது பண்ணிக்கும். சரி, ஓகே. இப்போதைக்கு சான்வி எடுக்காம இப்போதைக்கு மேலாக்க எடுத்து வைப்போம். ஏன்னா நம்ம ஆள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கா. நோ. அதுக்கப்புறம் இது வாங்கினேன். இது வந்துட்டு புருக் சைடா அம்மாவுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஸோ அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கட்டும், ஏன்னா அவங்களுக்கு சுகர் இருக்குது. பசங்க அங்கே வாங்கும்போது எல்லாம் எனக்கு சொன்னாங்க, டே இது அம்மாக்கடான்னு. அவங்க 2 பேர் தெம்பாயிட்டாங்க, ஊருக்கு போய் நம்ம சாப்பிட்டுக்கலான்னு. ஏன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க, அம்மாவும் அப்பாவும் அவ்வளோவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் சாக்ஸ் வாங்கினேங்க. அம்மாவுக்கு ஒரு 2 சாக்ஸ் வாங்கினேன், அப்பாவுக்கு ஒரு 2 சாக்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா அப்பாவுக்கு வந்து வேணுங்கிற ஐட்டமில் ஒரு ஐட்டம் இது வாங்கினேன். ஸோ இவருக்கு வந்து லைக் அப்பாவுக்கு கொஞ்சம் இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பேட்ரி ஆப்ரேட்டட் தான். ஸோ நமக்கு வந்து இந்தியன் வோல்டேஜில் பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதுங்க இந்த இது வாங்கினேன், ப்ரொஜெக்டரு. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலி வந்து அப்பாவை எய்ம் பண்ணி தான் வாங்கினேன். கடைசியில் பார்த்தா அப்பாவில் எனக்கு 2 டிவி இருக்குது, எங்களுக்குலாம் வேணாம் அப்படின்ட்டாரு. சரி, நான் அம்மாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். 2 பேருக்குமே ஆக்சுவலி எலக்ட்ரானிக்ஸ்லாம் 2 பேருக்குமே பிடிக்கும். அம்மா வந்துட்டு சொன்னாங்க, இருக்கட்டும் நம்ம மொட்டை மாடியிலலாம் படம் பார்க்கறதுக்குலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது பேட்ரி ஆப்ரேட்டட் கிடையாது. இது அப்படியே சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் எடுக்கிறேன், சார்ஜ் அப்படியே போட்டுட்டு அப்படியே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து லிட்டரலி போர்ட்டபிள் கிடையாது. ஆனால் இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு இந்தியாவில் ஒர்க் ஆகும். இதில் வந்துட்டு நான் இது பார்த்தேன், 120 வோல்ட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தது. 120 to 250. அதை நீங்கள் பார்த்து வாங்குங்க ஸ்பெசிஃபிகேஷன். இது இங்கேயும் ஒர்க் ஆகும், அங்கேயும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி நான் வேணால் காமிக்கிறேன் அது என்னன்னு போட்டிருந்ததுன்னு. நம்மளுடைய ப்ரொஜெக்டரை ஆன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இதை நான் கிட்ட கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால இதுவாக தெரியுது. ஸோ இங்கே பாருங்கள். இன்னொன்று, இது வந்து பகல், வெளியே எவ்வளோ வெளிச்சம் அடிக்குது பாருங்கள். இதில் வந்து இவ்வளோ தூரம் தெரியறதே பெரிய விஷயம். அங்கே பா, இதில் வந்து நம்ம இங்கே இது பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். $50 வந்து இது வந்து ஒர்த் இட் டு பி ட்ரூ. பாருங்கள், நீங்கள் வந்து எவ்வளோ கிட்ட வேணால் வச்சுக்கலாம். இது வெளிச்சத்தில் இந்த அளவுக்கு தெரியுது.
வெளிச்சத்தில் தெரியுதுங்க. லிட்ரலி ஜன்னல் அங்கே இருக்குது, நான் ஆப்போசிட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. ஸோ யா நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸ் எது வேணால் கனெக்ட் பண்ணி நம்ம ஜாலியாக டிவி பார்த்துக்கலாம். போர்ட்டபிள்னா எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். லிட்ரலி டிவி மாதிரி தான், ஜாலியாக பக்கத்தில் உட்காந்துக்கலாம். அதே மாதிரி எங்கள் அப்பா கேட்டார் மேலே ப்ரொஜெக்ட் ஆகுமான்ட்டு. எஸ், நம்ம இதை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணி வச்சுட்டு வெளிச்சத்துலேயே அந்த யூடியூப்ன்ற வேர்டு படிக்க வந்தாலே நமக்கு வந்து கிளாரிட்டி இருக்குன்னு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இப்படி மங்கலாம் இல்லாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நைட் டைமில் வந்து இந்த மாதிரி படுத்துக்கிட்டே ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஐ திங்க் இது ஒர்த் இட். ஸோ அதே மாதிரி எனக்கு கசின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் யாருமே இல்லை. லைக் ஒருத்தங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் பெரியவங்க, அவங்க டாட்டர் வந்துட்டு காலேஜ் படிக்கிறாங்க. ஸோ மீதி ஒருத்தவங்க வந்துட்டு யூகேல இருக்காங்க, ஒருத்தங்க வந்துட்டு யூஎஸில் தான் இருக்காங்க. ஸோ பெருசாக வந்துட்டு யாரும் இந்தியாவில் இல்லை. எல்லாருமே வந்துட்டு எனக்கு வயசான சொந்தக்காரங்க தான் முக்கால்வாசி இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வாங்கிட்டு போகிறேன். இது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் பாக்ஸஸ் வாங்கினேன், அதுக்கப்புறம் வந்து ஆல்மண்ட்ஸ் வாங்கினேன், அதுக்கப்புறம் வந்து டயப்பர்ஸ் வாங்கினேன். ஸோ வீட்டுக்கு அம்மா அப்பாவுக்கு அது வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ஃபேன் இருக்குது பாருங்கள், இருங்க காமிக்கிறேன். நான் முக்கால்வாசி பேரண்ட்ஸ்க்கு தான் வாங்கினேன். இந்த ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்துட்டு அம்மாவுக்கு தான் வாங்கினது. ஏன்னா எங்ககிட்ட ஏற்கனவே இருக்குது, அதுவும் அம்மாவுக்கு தான் வாங்கினது. நோஸ் அண்ட் ஹேர் ட்ரிம்மர் காமிச்சிட்டேன், அவ்வளோதான். இதுதான் இவங்களுக்கான ஐட்டம்ஸ். சரி, அப்புறம் இது கூட வாங்கினேங்க, வந்துகிட்டே இருக்கா அம்மா பக்கம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து போர்ட்டபிள் வேக்யூம் கிளீனரு. ஸோ கார் வேக்யூம் போட்டிருக்குல, ஸோ இது வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டா போதும், அழகாக வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு கரெக்டாக அப்பாவுக்கு கொஞ்சம் நல்லாவே யூஸ் ஆகும், டக்கு டக்குன்னு க்ளீனிங்க்கு. ஸோ அதுக்காக வந்துட்டு வாங்கினது தான். ஸோ இதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து நம்ம இந்தியன் வோல்ட்டுக்கு ஒர்க் ஆகுற மாதிரி வாங்கினது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு சார்ஜ் போட்டிருந்தாலே போகுதும், நமக்கு அது பிரச்சனை இல்லை. சரி பாருங்கள், இந்த சார்ஜர்னு டைப் சி சார்ஜர் இதெல்லாம் யூஸ் ஆகும். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைக் பழைய வீடியோவில் ஒரு ஃப்ரெண்டு போகும்போது அவங்களுக்கு நாங்கள் வந்து ஸ்டிக் வேக்யூம் அவங்க மூலமாக கொடுத்து விட்டோம். ஸோ இது எங்கே அட்டாச் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ ஸ்டிக் வேக்யூம் ஏற்கனவே நான் கொடுத்து விட்டுருக்கேன் ஊருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு ஏற்கனவே அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்களா. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இது வந்து கரெக்டாக நல்லாயிருக்கும். டக்குன்னு கவுச்சில் இல்லை ஜன்னல் ஓரத்தில் க்ளீன் பண்ணணும், அதுக்கெலாம் இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது எதுனுடைய அட்டாச்மெண்ட் எதுக்காக தெரியல, அது பார்த்தா தெரியும். இது வந்துட்டு அம்மா ரூம்காக, லைக் அப்பா ரூமில் வந்து ஏற்கனவே இருக்குது. ஸோ இது அம்மா ரூம்காக கரெக்டாக இருக்கும். இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அலார்ம் கிளாக்கு. ஸோ இதுவும் வந்து நம்ம ஊரில் ஒர்க் ஆகுற மாதிரி இதெல்லாம் போட்டுக்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு நான் எல்லாமே ஜிபிடியில் போட்டு ஓகே இது ஒர்க் ஆகுமா அப்படின்றத பார்த்தேன். அப்பாவுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சேன். அப்பா வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான். ஸோ அவருக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரியும். அப்பாவும் பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது பாருங்களேன், இது வந்து ஒரு அலார்ம் கிளாக்கு. ஸோ இது மட்டும்தான் இந்த ஊர் ப்ளக் இருக்குது, அந்த ஊர் ப்ளக்குக்கு ஏற்ற மாதிரி அடாப்டர் வாங்கிட்டா போதும். ஜஸ்ட் இது அப்படி இல்லைனாலுமே இங்கே பாருங்கள், யூஎஸ்பி இது போட்டாலே போதும், அங்கே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இது வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டைமிங் வந்து இதில் வர ஆரம்பிச்சிரும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனை மேலே வச்சுட்டா சார்ஜ் ஆகிடும். ஸோ நமக்கு வந்துட்டு சார்ஜிங்கும் இருக்கும், அதே மாதிரி டைம் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து மியூசிக் இது வந்துட்டு இது லைக் ப்ளூடூத் ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கரு. ஸோ இது வந்து ஃபோனோடு கனெக்ட் பண்ணிட்டா பாட்டும் பாடும், ப்ளஸ் வந்து அலாரமும் அடைக்கும். ஸோ இது அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ கிளாக் வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இருட்டில் இன்னும் நல்லாவே தெரியும். இங்கே வந்துட்டு நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருங்க, மியூசிக் இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஆக்சுவலி நம்ம வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்த்தோன்னா தெரியும். இப்போ நான் டைம் செட் பண்ணல, இப்போ டைம் ஒன்றும் 6 o'clockலாம் ஆகலை, 4 மணிக்கிட்ட ஆகுது. நிறைய பேர்லாம் எனக்கு இல்லை. ஸோ கொஞ்சம் பேர் அவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி சும்மா வந்து இது சென்டட் கேண்டில்ஸ் வாங்கினேன், நல்லா வாசமாக இருக்குது. இது வந்து கிரான்பெரி சென்டட் கேண்டில்ஸு, நல்லா செம வாசனை. ஆக்சுவலி ஒரு செகண்ட் நான் வாங்கிட்டு வந்தோடனே அணியில் கேன் வி கீப் அப்படின்னா டே போடா அப்படின்னு சொல்லி பிடுங்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஹெட்ஃபோன்ஸு. இது வந்துட்டு எங்கள் அங்கிளுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கினது.
பாருங்கள். அதுக்கப்புறம் இயர்ஃபோன்ஸ் சூப்பராக இருக்கும் அது. அதுக்கப்புறம் இதுவும் வந்துட்டு ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் தான். இதுவும் வந்துட்டு வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கினது. அதுக்கப்புறம் இதுவும் ஒன் ஆஃப் த ஒயர்லெஸ் இதுதான். இதுவும் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கினது. ஸோ அந்த மாதிரி நான் 3 வாங்கினேன். இது எல்லாமே ஜென்ஸ்க்கு தான். அதுக்கப்புறம் இது வந்து ஹேர் ட்ரிம்மரு. ஸோ இது வந்து நல்லா யூஸ் ஆகும். இந்த மாதிரி என்கிட்ட ஒரு 2 வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைக் காய்ஸ்க்கெலாம் டக்கு டக்குன்னு போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும். இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஹேர் கிளிப்பர். இது வந்து ஃபுல் லென்த்து, ஃபுல்லாக ஹேர் கட் பண்ணிக்கிறதுனா கட் பண்ணிக்கலாம். காய்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ வெளியவே போக தேவையில்ல அந்த மாதிரி. இது எல்லாமே வந்து இங்கே ஒர்க் ஆகிற மாதிரி தான் வாங்கினேன். இது பாருங்கள் 5 in 1. இதையே 2 வாங்கினேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் என்னடா எல்லாம் ஜென்ஸ்க்காக இருக்குது அப்படின்னு தானே யோசிப்பீங்க. இல்லை, விமன்ஸ்க்கும் வாங்கினேங்க. யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வாங்கினேன். இந்த மாதிரி நைஃப் செட் வந்துட்டு 2 வாங்கினேன். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் பிராண்டு. ஃபஸ்ட்டு ஒன்று வாங்குவேன், அதுக்கப்புறம் வேறு. இது வந்து அதுலேயே சின்ன சைஸ். இது நானே இப்போ தான் ஓப்பன் பண்ணியே பார்க்குறேன். நான் நிஜமாக ஓப்பன் பண்ணவே இல்லை. யா, இதுவும் வந்துட்டு ஐ திங்க் இது வந்து 6 பீஸு. இது எவ்வளோ பீஸு? 1 2 3 4. இதுவும் 6 பீஸ். இது வந்து சின்னது, ஆனால் இதுவும் 5 பீஸு. எல்லாமே 5 and 6 பீஸ் தான். பாருங்கள், இது கவரோடு இருக்குது. இது என்ன ஒன்று வேணால் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இட்ஸ் ஓகே, எல்லாமே புதுசு தான். இது பாருங்கள், இது வந்து சின்ன சைஸ்லேயே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாமே சின்ன சைஸு. ஸோ ஒன்றும் ஒரு மாடலில் வரும். பிளாக் கலர் ஸ்லீக்காக அழகாக இருக்கும். ஆக்சுவலி கிச்சனில் வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக குட்டி நைஃப். நான் அம்மா கிட்டே கேட்டேன், அம்மா வேணாம் சொல்லிட்டாங்க. அதனால் லைக் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். ஆஹா, ஓகே, இனிமேல் எடுக்க வேண்டாம். எல்லாமே இதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்று மெலிசாக இருக்குது, ஒன்று லென்த்தியராக இருக்குது. இதை நான் காமிக்கிறேன். இதுவும் அந்த பெரிய பாக்ஸ் காமிச்சோம் பார்த்தீங்களா, அதே தான், ஒன்று தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி. இதுவும் பிளாக் கலரு. ஸோ எல்லாமே கவரோடு வரும். இதில் வந்து பெரிய நைஃப் மாதிரிலாம் கூட இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நைஃப் ஸ்டாண்டு. இதை நம்ம வந்துட்டு இதில் அடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஐ திங்க் இப்படி தானே, எனக்கு கவர் இருக்கனால ஒட்டாதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இது நிற்கும். ஸோ நமக்கு வந்துட்டு நைஃப் ஸ்டாண்டு செப்பரேட்டாக தேவையில்ல, இதுவே போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ எங்கள் அத்தைக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் காஃபி வாங்கியிருக்கேன். ஸோ லைக் இங்கே பாருங்களேன். ஸோ போட்டேன். அதே மாதிரி ஒரு டீ பேக்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன். லைக் அந்த இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி சைனீஸ் டீ பேக்ஸ் அதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாங்கியிருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டு டைம் நம்ம காஸ்கோ போகணும்ல, இந்த போன இதில் இல்லை, அதுக்கு முன்னாடி வாட்டி, அப்போ வந்து ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் வந்து டாலர் ட்ரீயில் போய் தேடுன்னு தேடினேன் இந்த இதுக்கு. இதுதான் அது, அம்மாக்காக. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது சூப்பராக இருக்கும், அப்பளம் பொரிக்கிறதுக்கு இதுக்கெலாம் எடுக்கிறதுக்கு. ஸோ இது நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தேங்க, கிடைக்கவே இல்லை. அட்லாஸ்ட் வந்துட்டு எனக்கு ஒரு காஸ்கோவில் டாலர் ட்ரீயில் கிடச்சிச்சு. ஸோ இந்த அப்பளம் பொரிக்கிறதுக்கு இந்த இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய எண்ட் ஆஃப் செஷன் வந்துட்டோம். இன்னொன்று ஒரே ஒரு ஐட்டம் இருக்குது. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து கேமரா. இதே மாதிரி நான் 2 வாங்கினேன். இதே தான் 2 வாங்கினேன். இன்னொன்று ஒரு கேமரா வாங்கினேன். நான் பொட்டியில் வச்சேன்னு நினச்சேன், நான் காணோம். ஸோ இப்போ கேமராவும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டியை இன்னும் அடுக்கலை. ஸோ எல்லாத்தையும் எல்லாத்தையும் வந்து இந்த குட்டி பொட்டியில் போட்டு வச்சுட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் தான் வந்து பொட்டி அடுக்கணும். ஸோ அதான் சதீஷ் சொல்கிறேன், நீ இவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துகிட்டு போகிற, எலக்ட்ரானிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுலாம் செம்ம ரிஸ்க்கு, பொட்டி தொலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, என்னன்னா இது. ஆனால் எல்லாருக்கும் நம்ம எதனா கொடுக்கணும். ஸோ யூஸ்ஃபுல்லாக லைக் ப்ராப்பராக கொடுக்கலாம் அப்படின்னு தான் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். தெரியல, பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி அதெல்லாம் எதுவுமே நடக்காமல் ப்ராப்பராக வந்து நம்ம கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
லைக் எங்கள் வீடை சுற்றி வந்து கேமரா இருக்குது, அவுட்டோர் கேமரா. இது வந்து எஸ்பெஷலி நான் இன்டோர் கேமரா. இன்னொன்று இது வந்து நைட் விஷன் கேமரா. ஏன் இன்டோர் கேமரானா இதுவும் வந்துட்டு இதுக்கு தான் யாரானா பிரேக் இன் பண்ணுறாங்க அப்படின்னா அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிடும். இது சென்சார்லாம் கொடுக்கும். இது நாங்கள் வீட்டில் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேனா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. இன்னும் நான் நிறைய வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி நம்ம வீடியோவில் இது மட்டும்தான் நம்ம காமிச்சிருக்கோம். இப்போ வந்து இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நிறைய உள்ளேருந்து நான் பொட்டி அடுக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கே தெரியும். சொல்கிறது கரெக்டு. நம்ம ஊர்லேயே, ஏன்னா எனக்கு நிறைய பேர் வந்து சொன்னாங்க, தயவுசெய்து எதுவும் வாங்கிட்டு வராதிங்க, இங்கேயே எல்லாமே கிடைக்குது. லைக் கரெக்டு. நம்ம ஊர்லேயே எல்லாமே கிடைக்குது. அதே மாதிரி இங்கேயும் எல்லாமே கிடைக்குது. ஆனால் வந்துட்டு நம்ம இந்தியா போனோன்னா வாங்க தான் போகிறோம். இங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போது நம்ம எதனா கிஃப்ட்ஸ் கொடுக்குறோன்னா அது வந்துட்டு ஒரு சந்தோஷம். இப்போ நம்ம மற்றவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு லைக் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு போகிற மாதிரி இங்கேருந்து வாங்கிட்டு போகும்போது கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்துட்டு பரவாயில்ல, நம்மளை ஞாபகம் வச்சுட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம். அதுக்காக தான் நான் வாங்குறது, வேறு எதுக்குமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் மேக்ஸிமம் அம்மா அப்பாவுக்கு தான் வாங்கினேன். கொஞ்சம் தான் லைக் எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு வாங்கினேன். அது கூட ரொம்பலாம் இல்லை. ஹெட்ஃபோன்ஸு, கத்தி, ஹெட்ஃபோன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேர் ட்ரிம்மர், இந்த மாதிரி தான் வாங்கினேன். ஸோ அப்புறம் சென்ட்டு, இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலி சென்ட் பாட்டில் மட்டும் நிறைய வச்சுருக்கேன். அதை மட்டும் எடுத்துக்கிட்டு போக போகிறேன். சென்ட்டு எக்கச்சக்கமாக எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சென்ட்டு பிடிக்கும். ஸோ அதனால் சென்ட் எடுத்துகிட்டு போக போகிறேன். இதை வந்து நான் எப்படி பிரித்து வைக்க போகிறேன்றது மட்டும் தெரியல. 3 பொட்டி இருக்குது. ஸோ 3 பொட்டியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் பொட்டி அடுக்கும் போது காமிக்கிறேன். எல்லாத்தையுமே இப்போ வேக்யூம் கிளீனர்னால் இது குட்டி வேக்யூம் கிளீனர் தான், பிரச்சனை இல்லை. ஸோ இது கேமரா ரெண்டுத்தையும் தனித்தனியாக வைக்க போகிறேன். ஏன்னா ஒரே பொட்டியில் வந்து 2 சேம் ஐட்டம்ஸ் இருந்தால் நம்ம விற்க போகிறோம்னு நினச்சிக்க போகிறாங்க. அதனால தான் நான் இது எங்கள் வீட்டுக்கு வாங்கினேன். நல்லா இருந்துச்சு, அதனால தான் 2ஆக வாங்கினேன். இது நான் வீட்டுக்கு வாங்கினேன், நல்லா இருந்தது, அதனால 2ஆக வாங்கினேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பொட்டியில் இது வைப்பேன், அது வைப்பேன், அந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து வைக்க போகிறேன். ஒரே பொட்டியில் 2 3 ஐட்டம்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது வாங்கினேன். இந்த ஐ பேட், ஹாட் அண்ட் கோல்டு ஐ பேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுணுமா. இது நான் நிறைய வாங்கினேன். இது எனக்காக வாங்கினது. ஸோ அதனால் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுணுமா. வச்சுட்டு அதுக்கப்புறம் சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் இப்படி கண்ணுக்கு மேலே வச்சுட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமாமுங்க. எப்படி? ஸோ நான் வாங்கினது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராபெரிஸ் தான் எல்லாமே வாங்கினேன். ஸோ இவங்கக்கிட்ட வந்து குக்கும்பரு, வாட்டர்மெலான் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு 7 கிட்ட வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் மட்டும் வாங்கினேன். இது வந்துட்டு ஆன்லைன் அமேசானில் தான் வாங்கினேன். நான் எல்லாத்தோடைய லிங்க் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு இப்படியே காமிக்கிறேன். நான் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதை வந்து சாப்பர்னு போட்டேன். ஆக்சுவலி அது எக்ஸாக்ட் லிங்க் என்கிட்ட இல்லை. நான் வந்து கிடச்சிச்சின்னா நான் வந்து என்னுடைய அமேசான் ஸ்டோரில் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் போயிட்டு நான் ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதனுடைய பிராண்ட் போட்டு சாப்பர்னு போட்டேன். ஆனால் அதுலேயே நிறைய வருது. எலக்ட்ரிக் ஸ்மால் போர்ட்டபிள் சாப்பர்னு போடுங்களேன். இந்த மாதிரி அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $20 கிட்ட இந்த சாப்பர். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நைஃப் செட், இதெல்லாம் வந்து $1 இப்போ வந்து 96 rupees. ஸோ ஆல்மோஸ்ட் 90 rupeesனே வச்சுக்கோங்க. இல்லை நான் வரத்துக்குள்ளே 100 தொட்டாலும் தொட்டுடும். ஸோ 100னே வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. ஸோ நான் ஏன் இதெல்லாம் காமிக்கிறேன்னா, உங்களுக்கும் இந்தியாவுக்கு போகும்போது அதெல்லாம் வாங்கிக்கணுன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்ல. ஸோ இந்த நைஃப் செட்டு இது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து இது இல்லை, அந்த மேக்னெட் இல்லாத இதுக்கு வந்து $19.99, அதாவது $20. ஸோ ஆல்மோஸ்ட் 2000 ரூபாவோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மேபி 1960 rupees இது. இந்த ஸ்மால் நைஃப் செட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க பெருசு தான் விலை அதிகம், சின்னதுலாம் விலை கம்மின்னு. ஆனால் இந்த ஸ்மால் நைஃப் செட் அதை விடவும் விலை அதிகம். அதை விடவும் வந்து $1 விலை அதிகம். இங்கே பாருங்கள், $20. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்க்ராட்சே ஆகாது. இப்போ இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஸ்க்ராட்சே ஆயிடுச்சு. இந்த பிளாக் கலரில் இதெல்லாம் ஸ்க்ராட்சே ஆகாதான். அதுக்கப்புறம் பெயிண்ட்டும் போகாது என்ன சொன்னனாலும். ஸோ இதுவும் தாங்க, இதுவும் பெயிண்ட்டும் போகாது. நான் வாங்கின இந்த எல்லா பிராண்டும் ஒரே பிராண்டு தான், வான் பாஷியன் அப்படின்னு சொல்லிடு. இதை பாருங்கள், இந்த பிராண்டு தான் வாங்கினேன். ஸோ இது எதுவுமே வந்து பெயிண்ட்டும் போகாது, ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் தான். ஆனால் சின்னது ஏன்னா லைக் இப்போ பாருங்கள், ஜிஞ்சர்லாம் கட் பண்ணோன்னா நம்ம பெருசு வச்சு கட் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளால சின்னதில் தான் கட் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து நமக்கு அதுவும் வாங்கி தான் ஆகணும்ல. ஸோ அதனால் அது விலை அதிகம் தான்.
அதே மாதிரி இந்த மேக்னெட்டோட வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இது வந்துட்டு அது $20, இது $25, $5 இது எக்ஸ்ட்ரா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு $2000 கிட்ட, $2000 கிட்ட நம்ம இந்தியன் இதில். அதுக்கப்புறம் வந்து இந்த கேமரா நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா கேமராலாம் லைக் வாங்கிட்டு போகிறாங்க, பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, இது நார்மல் தான். இது வந்து எவ்வளோ விலை, இதுதான் அதனுடைய லிங்க் இது. ஸோ நான் லிங்க்கு கொடுக்க மறந்துட்டேன்னா நீங்களே போய் எடுத்துக்கோங்க, அதுக்காக தான் நான் இப்போவே வந்து காமிச்சிடுறேன். ஸோ இதனுடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய விலை வந்துட்டு இதுதான் $36.99, அதாவது $37. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து $3600 அந்த மாதிரி கிட்ட வரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இங்கேருந்து வராங்க அப்படின்னா நீங்கள் கேட்டு அவங்கக்கிட்ட கேட்டு கூட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் சொல்கிறேன், வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் வேறு என்ன இதுக்கு, இந்த பேன் எனக்கு விலை ஞாபகம் இல்லை. இது வந்து நான் இன்ஸ்டோரில் தான் போய் வாங்கினது. ஸோ ஐ திங்க் இது ஒரு $15 $20 இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெக் ஃபேன் நம்ம ஊர்லேயே கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதனுடைய விலை அப்படின்னு காமிக்கிறேன். எக்ஸாக்டாக இந்த பிராண்ட் என்னால் எடுக்க முடியல, அது கிடைக்க மாட்டேங்குது. மேபி அவுட் ஆஃப் ஸ்டாக் அந்த மாதிரி போயிருக்கோன்னு நினைக்கிறேன். இது பேர் F64 நெக் ஃபேனு. ஸோ நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா நெக் ஃபேனுடைய ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு $20, $25, $40, அது டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் வாங்குறது. லைக் நல்ல இதுவாக வாங்கினோன்னா ஒரு $25க்கு மேலே இருக்க நெக் ஃபேன் வாங்க, நிஜமாவே நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வந்து ஒன்று சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்கினேன். அனிஷ் வீடியோவில் வரும்போது அனிஷ் போட்டுட்டு வருவான், ஓகேவா. ஒரு க்ரீன் கலர் இது, அது வந்து பார்த்திங்கன்னா காற்று சரியாகவே வராத மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்கும். சரி அவன் வந்துட்டு நல்லாயிருக்கு நான் சரி அவன் மனசில் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கலாம்லாம் விட்டுட்டேன். ஆனால் இதுவே வந்து கிறிஷுக்கு நான் ஒன்று வாங்கினேன் வெள்ளை கலரில், அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா மூஞ்சி மேலே காத்தடிக்கும். ஸோ அதனால் டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த ப்ரைஸும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு $25க்கு மேலே இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. ரிவ்யூவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் நான் எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ப்ரொஜெக்டர் மட்டும் காமிக்கிறேன். நான் வாங்கின ப்ரொஜெக்டர் இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், எக்ஸாக்டாக இதுதான், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ அதே ப்ரொஜெக்டர் தான். ஸோ இதனுடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இல்லை. இது வந்துட்டு கொஞ்சம் நார்மல் ரேட்டுக்கு தான் வாங்கினேன். இது வந்து பயங்கர சூப்பராலாம் இருக்காது, ஆனால் ஓரளவுக்கு நம்மளுடைய இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். இது வந்து $51.99. ஸோ நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு வேணும், லைக் டிவி ஒர்க் ஆகலை அப்படின்னா இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். ஆனால் பயங்கரமாக இப்போ வந்துட்டு ஷார்ட் த்ரோ ப்ரொஜெக்டர் அளவுக்குலாம் நீங்கள் இதனுடைய கிளாரிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இருக்காது. ஆனால் இது வந்து 4K ப்ரொஜெக்டர் தான். ஸோ இந்த அலாரம் கிளாக் இருக்குல்ல, இது வந்து சிமிலரான ஐட்டம் எடுத்திருக்கேன். ஆனால் இது வந்து இதை விடவும் நம்ம வாங்கினது கொஞ்சம் விலை அதிகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய லுக்குக்காக நம்ம வாங்கினது. ஸோ $36.99 போட்டிருக்காங்க. நான் அமேசானில் காமிக்கிறேன். ஆனால் நான் வந்து இது ஆன்லைனில் வாங்கினேன். இது ஐ திங்க் இது வந்துட்டு நான் வால்மார்ட்லேயோ டார்கெட்லேயோ வாங்கினேன், எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு. இது எப்போ வாங்கினேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு லாஸ்ட் இயர் டிசம்பர் டைமில் நான் வந்து போகும்போது நல்லா இருக்கே, நான் ஊருக்கு போகும்போது அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ வாங்கினது. ஸோ அதனால தான் என்னால் இது எடுக்க முடியல, இது ரிட்ரீவ் பண்ண முடியல. இன்னொன்று வந்து இது ஆன்லைனில் வாங்கலையா, ஸோ இது இன்ஸ்டோரில் தான் வாங்கினதுனால என்னால் அது கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோதாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதனுடைய விலை அது எல்லாமே வந்து ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் Amazon.comல போட்டால் இதெல்லாம் நான் ஆன்லைனில் அமேசானில் தான் வாங்கினேன், உங்களுக்கே கண்டுபிடிக்க முடியும். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டு நான் கொஞ்சம் விலை அதிகமாக தான் நான் வாங்கினேன். ஏன்னா கொடுக்குறதுனா நல்லதாக கொடுக்கணும் அப்படின்றதுனால இதெல்லாம் நான் எடுத்து வச்சிடுறேன். அப்படியே காமிச்சிட்டு வச்சுட்டேன்னா ஸோ இனிமேல் வந்து ப்ராப்பராக எடுத்து பேக்கிங் பண்ணணும். ஸோ யா, பொட்டி எடுக்கும்போது நம்ம மீட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, இதுதான் என்னுடையது. எது உங்களுடைய ஃபேவரட் அப்படின்றத சொல்லுங்கள். என்னுடைய ஃபேவரட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலி வந்து என்னுடைய ஃபேவரட் எதுனா நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் அம்மாக்காக வாங்கினேன் அந்த இதுதாங்க, அது பேர் என்னது, வின்சான்ஸ் தான். இதுதான் என்னுடைய ஃபேவரட். லைக் மோஸ்ட்லி நான் அம்மாக்கும் அப்பாவுக்கும் தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோஸ் இதெல்லாம் பார்த்தாலே தெரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. பாய்.